சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும். வரும் சட்டமன்ற தேர்தலில் 170 இடங்களுக்கு குறையாமல் போட்டியிட திமுக வியூகம் வகுத்து வருவதா தகவல் வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்க கேட்கலாம். ரமேஷ் வணக்கம், விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், 170 இடங்கள் போட்டியிடுவதற்கு திமுக பல்வேறு வியூகங்கள்ல வகுத்துட்டு இருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. தேர்தலுக்கான கூட்டணி பேச்சுவார்த்தை, தொகுதி பங்கீடு தொடர்பா கூட்டணி கட்சிகளோடு பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு திமுக இன்னும் ஒரு அதிகாரப்பூர்வ குழுவை அறிவிக்காம இருக்கிறாங்க. ஆனா அதற்கு முன்னாடியே கூட்டணி கட்சிகளோட யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி அப்படின்னு ஒரு மறைமுக பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருவதா தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த மறைமுக பேச்சுவார்த்தையின் மூலமாக கூட்டணி கட்சிகளோடு தொகுதிகளை அடையாளம் காணக்கூடிய பகுதியில பணியில திமுக இருக்கிறதா தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதுல யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி அப்படின்னு இன்னும் சில நாட்கள்ல முடிவாகிறோம் அப்படின்னும் அதிகாரப்பூர்வமாக பேச்சுவார்த்தை குழு அறிவிக்கப்பட்டதும் ஒரு வாரத்துல கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்படும் அப்படின்னும் திமுக வட்டாரத்தில் இருந்து ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. இதுல மிக முக்கியமா பார்க்க வேண்டியது, கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் திமுக 173 சட்டமன்ற தொகுதியில நேரடியா போட்டிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, மக்கள் விடுதலை கட்சி, ஆதித்தமிழர் பேரவை, மனிதநேய மக்கள் கட்சியில ஒரு இடங்கள்ல அப்படின்னு ஒரு 14 இடங்கள் உதயசூரியன் சின்னத்துல கூட்டணி கட்சிகள் போட்டிட்டு இருந்தாங்க. இதனால 173 சட்டமன்ற தொகுதியில திமுக நேரடியாகவும் 187 சட்டமன்ற தொகுதியில உதயசூரியன் சின்னத்திலையும் திமுக போட்டிட்டு இருந்தாங்க. இந்த சூழல்ல வர இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் திமுக மட்டுமே நேரடியாக 170 இடங்கள்ல போட்டியிடுவதற்கான ஒரு வியூகம் வகுத்துட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. கூட்டணி கட்சிகள் எல்லாருமே எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. இதுல காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகா போன்ற கட்சிகள் எல்லாமே தேர்தல் சந்திப்புல எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேணும் அப்படிங்கிறத வெளிப்படையா சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த சூழல்ல தான் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 173 தொகுதியில போட்டியிட்ட திமுக இந்த முறை குறைந்தது 170 தொகுதியில நேரடியா போட்டியிடணும், அதற்கு ஏற்ப கட்சிகளோடு பேச்சுவார்த்தையை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு வியூகத்தை வகுத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான ஒரு அதிகாரப்பூர்வ குழு அறிவிக்கப்படும். அந்த குழு அறிவிக்கப்பட்டதும் அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை நடத்தி தொகுதிகளும் அடையாளம் காணும் பணி இறுதி செய்யப்படும் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி ரமேஷ். சென்னையில ப்ராப்பர்ட்டிஸ் தேடுறீங்கன்னா findbhk.com போங்க. மேட்சிங் ப்ராப்பர்ட்டிஸை AI உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணும்.